Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பையோ செல்லோ என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ யூரோஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய ரொம்ப நாள் சொல்லிகிட்ருக்கோம், நம்ம கீழே இருக்கக்கூடிய இந்த டெய்லியோட டிமாண்ட் அண்ட் டெய்லியோட ஒரு ஹிடன் டிமாண்ட் அண்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்தால் ஃபுல் ஃபோர்ஸாக மார்க்கெட் வந்து பை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது யூரோஎஸ்டி வந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் செல்லில் வந்துட்டுருக்கான். ஸோ 4 ஹவரில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் இருந்து மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பண்ணி மேலே வந்து போயிருக்கான். பட் மார்க்கெட் எகைன் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் இப்போ கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்கான். பட் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைஸில் நம்ம என்ட்ரி வந்து போகக்கூடாது. ஓகேங்களா? அப்போது நம்ம இதில் என்ட்ரி போகக்கூடாது. பட் மார்க்கெட் இங்கேருந்து இப்படி கண்ட்ரோல் எடுத்து இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு மார்க்கெட் பை ஆகலாம். இதுதான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். பட் மார்க்கெட் இன்னும் அந்த சினாரியோ நடக்கலை, கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் போயிட்டு இந்த சப்ளையோட ரீஃபண்ட்மெண்ட்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இங்கே இருக்கக்கூடிய சப்ளைஸில் நம்ம என்ட்ரி போகலாமா, செல் வந்து பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிஸ்கியான ஒரு சப்ளைஸ். ஸோ இந்த சப்ளைலாம் நம்ம என்ட்ரி வந்து போகக்கூடாது. நமக்கு இந்த டிமாண்டுக்கு வந்தால் என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணி நம்ம இருக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. மார்க்கெட் இங்கே ஒரு டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கான். ஸோ பார்க்கலாம். மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வரட்டும். இந்த டிமாண்டுக்கு வந்தால் நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ண போகிறோம், இல்லைனா வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டில் என்ட்ரிஸ் வந்து நம்ம எஸ்டர்டே வீடியோவில் போட்டிருந்த மாதிரி என்ட்ரி வந்து மார்க்கெட் வந்து கிட்ட வந்திருக்கான். பட் இன்னும் நமக்கு மிட்டிகேஷன் வந்து பண்ணலை. ஸோ இப்போது 15 மினிட்ஸில் கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்துட்டு மேலே வந்து போக போகிறோம். எஸ்டர்டே மார்க்கெட்டில் இந்த டிமாண்ட் மிட்டிகேஷனுக்கு 5 மினிட்டில் இங்கே ஒரு டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி வந்து கொடுத்துருந்தான் பைக்கு. மார்க்கெட் வந்து என்ன பண்ணால், ஸோ இந்த டிமாண்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை போங்க, அதுவும் செஷனில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு செஷனும் இல்லை. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து டிமாண்டை க்ரியேட் பண்ணது செஷன் கிடையாது. அதுவும் இல்லாமல் மிட்டிகேட் பண்ணது ஏஷியனில் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல வந்து டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் போகலை. ரீசன் நமக்கு ஏஷியன். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ கீழே ஏதாவது டிமாண்ட் இருக்கா? கீழே எங்கேயுமே டிமாண்ட் இல்லை. அப்போது மார்க்கெட் கண்டிப்பாக இந்த லோவை ஹண்ட் பண்ணும். இந்த நியூயார்க்கோட லோவை கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஹண்ட் பண்ணும். அப்படி ஹண்ட் பண்ணிச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 15 மினிட்ஸோட டிமாண்டில் மார்க்கெட் வந்துட்டான் அப்படின்னா ஒரு ஹியூஜ் பை வந்து இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஹியூஜ் பொட்டன்ஷியலான பை வந்து இருக்குது. ஸோ அதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அட் த சேம் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஷியனில் இருக்கக்கூடிய ஒரு ஹையை லண்டன் எடுத்திருக்கான். அப்போது லண்டனோட ஹையை நியூயார்க் எடுத்திருக்கான். ஓகேங்களா? லண்டனோட லோவியம் ஏஷியனோட லோவியம் நியூயார்க் எடுத்திருக்கான். இப்போது நல்லா பாருங்கள், இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரணும், பை ஆகணும். அப்போ மார்க்கெட் செல் ஆகணும். இந்த இடத்துல ஒரு நல்ல சினாரியோவும் பில்ட் பண்ணியிருக்கு. ஸோ கவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, இந்த இடத்துல செல் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. லோ பிரேக் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல லோ பிரேக் பண்ணியிருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஓவராலாக லோஸ் வந்து பிரேக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ மார்க்கெட் கவுண்டரில் ஒரு செல் ட்ரெண்ட் இருக்கும்போது 15 மினிட்ஸில் நமக்கு ஒரு செஷன்ஸான ஒரு சப்ளை வந்து இருக்குது. அப்போது இந்த சப்ளைலேருந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணி இந்த டிமாண்ட் வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம். பட் இதில் ஒரு விஷயம் வந்து ஒரு ஹிட்டனாக ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளைஸ் கரெக்டாக இருக்குது, எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. பட் 5 மினிட்ல போயிட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா நமக்கு மூமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக, இது வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே, இது மூமெண்ட்ஸ் வந்து பார்த்துருவோம். ஓகே, மூமெண்ட்ஸ் வந்து இங்கே கரெக்டாக இருக்குது. ஓகே, அப்போது இந்த ஹைன்றது ஒரு QML, அதாவது சிங்கப்பூர் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய இடம் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு ரீஃபண்ட்மெண்ட்டும் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்,
இந்த இடத்துல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து இங்கேருந்து செல் வந்து பண்ணலாம். பட் நம்ம டிமாண்டுக்கு மார்க்கெட் வர வரையும் வெயிட் பண்ணலான்னு எனக்கு தோணுது. இந்த சப்ளைஸில் நம்ம என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ண வேண்டாம் அப்படின்னு எனக்கு ஒரு பிளான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இப்போது சினாரியோ வந்து சூப்பராக இருக்குது. நம்ம 1 மினிட் வந்து போகலாம். 1 மினிட் போயிட்டு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். பட் இந்த இடத்துல ரிஸ்க்கை நம்ம கம்மியாக மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ரிஸ்க்கை வந்து கம்மியாக மெயின்டைன் பண்ணணும். 1 மினிட்ல சோர்ஸ் வந்து கொடுக்கணும். ரைட்டா? ஒரு சின்ன ரிஸ்க் தான் வந்து நம்ம கம்மியாக மெயின்டைன் பண்ணணும். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல இந்த லோ பிரேக் பண்ணால் நம்ம செல் வந்து எடுக்கலாம். பட் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் செல் வந்து எடுக்க வேண்டாம். ஆனால் செல் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ 1 மினிட்ல ரீஃபைன்மெண்ட்டை எடுத்தால் நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான ரிஸ்க்கை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட மெயின் என்ட்ரியே இந்த டிமாண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம மெயின் என்ட்ரி இந்த டிமாண்டில் இருக்குது. இந்த டிமாண்டில் தான் நமக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அதை விட்டுட்டு இதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு சின்ன ட்ரேடு பண்ணி லாஸ் ஆகிறது என்னோட சஜஷன் இல்லை. ஆனால் இது நல்ல ஒரு சப்ளை தான். ஓகேங்களா? சரி, இந்த டிமாண்டில் இருந்து இதில் வந்து நான் எப்படி பை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன லாட்டை டைரக்ட் என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். இதில் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற எல்லா லாட்டும் வந்து போட்டு பெரிய ப்ராஃபிட் பிடிக்கணும். இதுதான் வந்து என்னோட பிளான். ஸோ பார்க்கலாம், டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் செல் ஆகவும் வாய்ப்பு வந்து இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது வேறு எந்தெந்த ட்ரேட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் நமக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு போயிடுவான். டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் போயிடுவான். எந்த ஒரு பையும் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வந்து போயிட்டோன்னா அடுத்தது வந்து பை தான். ஓகேங்களா? டிமாண்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அப்டேட் வந்து நம்ம கொடுப்போம் யூடியூப்பில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிமாண்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் இன்னும் வரல, பொறுமையாக தான் வந்துட்டுருக்கான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சப்ளைக்கு வரணும். சப்ளைக்கு வந்தால் ஒரு பெரிய செல் வந்துருக்கு, வெயிட் பண்ணுவோம் சப்ளைக்கு வர வரையிலும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சப்ளை வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சப்ளைக்கு மார்க்கெட் வந்தால் 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் ரீஃபண்ட் மிட்டிகேட் பண்ணால் 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல போய் பார்த்தா நமக்கு நல்ல சப்ளை வந்து இருக்குது. இது வந்து சப்ளை இருக்குது. பட் இந்த சப்ளை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வந்து மிட்டிகேட் பண்ணல. மார்க்கெட் வந்து அப்படியே கீழே வந்து போயிட்டான். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு மார்க்கெட் பை ஆகணும். ஓகேங்களா? இப்போ 15 மினிட்ஸ் போங்க. 15 மினிட்ஸில் போய் பார்த்தா நமக்கு இங்கே வந்து லோ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கு. மேலே வந்து சோர்ஸ் வந்து பண்ணியிருக்கு. இது கவுண்டர். நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரேன். 4 ஹவர் இந்த சப்ளையில் செல் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த சப்ளையில் செல் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்துட்டான், மிட்டிகேட் பண்ணிட்டான், சப்ளையும் கொடுத்துட்டான். பட் கன்ஃபர்மேஷனுக்கு என்ட்ரி போய் மிட்டிகேட் பண்ணலை. ஓகேங்களா? அப்போது ஸ்டில் இன்னும் மிட்டிகேட் பண்ணலாம். இங்கே அகெயின் போகலாம். மார்க்கெட் இப்படி போயிட்டு வரலாம். ஓகேங்களா? அப்போது இங்கே ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது? செல்லில் இருக்குது. நம்ம 15 மினிட்ஸ் போய் கவுண்டரில் பார்த்தா ஒரு சூப்பரான பிரேக் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது இதுதான் வந்து பர்ஃபெக்டான டிமாண்ட் வித் இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? வித் இன்டியூஸ்மெண்ட்டோட பர்ஃபெக்டான டிமாண்ட். இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்டில் நம்ம ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுத்துப்போம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. மார்க்கெட் ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான்னா மிட்டிகேட் பண்ணுறான். ரீஃபண்ட்மெண்ட்டையும் சூப்பராக வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ 1 மினிட் வந்து போகிறோம். 1 மினிட்ல ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறமா 5 மினிட்ல அகைன் போய் மார்க் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல லோ பிரேக், அடுத்தது லோ பிரேக் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஓகே, இப்போது இந்த இடத்துல நமக்கு எங்கெல்லாம் ட்ரேடு இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது டோட்டலாக இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? இதில் கரெக்டாக ஃப்ளிப் எடுக்கிறதும் பெட்டர். ஃப்ளிப்பை வந்து எடுக்கிறோம். ஸோ ஃப்ளிப் எடுத்து அதில் வந்து நம்ம டிமாண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டிமாண்ட். பட் இந்த டிமாண்ட் ஒரு பர்ஃபெக்டான ஆர்டர் பிளாக் கிடையாது. பட் ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்குது. பக்கத்தில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஆர்டர் பிளாக். அப்போது நம்ம இப்படி சேர்த்தி போடுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி சேர்த்தி வச்சிடலாம் 1 மினிட்ல. சரி, அப்போது இங்கே நமக்கு என்ன இருக்குது? இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப்பு வந்துருக்கு. இது வந்து நல்லா பார்த்துக்குங்க. ஃப்ளிப் என்ட்ரி. ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து எனக்கு அவ்வளோ வந்து இது இல்லை, ஒரு கன்ஃபார்மாக போகும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போது இது வந்து ஃப்ளிப்.
ஸோ இங்கேயும் வந்து ஃப்ளிப் இருக்குது, இதுவும் வந்து ஃப்ளிப் வந்து இருக்குது. 1 மினிட்ல நமக்கு நல்ல ஒரு ஃப்ளிப் அப்படின்னா இதுதான் ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு சூப்பரான ஃப்ளிப். ஓகே, இப்போ நமக்கு வந்து 3 டிமாண்ட் வந்து இருக்குது. இந்த 3 டிமாண்டில் நம்ம போய் 3 ட்ரேடு வந்து போட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். ஓகேங்களா, சரி இப்போ 5 மினிட்டுக்கு போவோம். 5 மினிட்ல போயிட்டு நமக்கு ஒரு நல்ல டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். நல்ல டிமாண்ட் இந்த 2 ஃப்ளிப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு பெட்டரான டிமாண்ட். பட் 1 மினிட் டைம் ஃப்ரேம் தான் பெஸ்ட் டைம் ஃப்ரேம். அப்போ 1 மினிட்ல இருக்கக்கூடிய இந்த டிமாண்டும் பெஸ்ட்டு. அப்போது இந்த சினாரியோவில் மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா, இங்கே கிடச்சிருக்கிற 3 டிமாண்டுமே பெஸ்ட்டு தான், பட் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஜிபிபி செஃப்பில் கண்டிப்பாக 1 மினிட்ல எகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேங்களா, ஏன்னா சினாரியோ இந்த மாதிரி இருக்குது. அப்படி 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா அவாய்ட் பண்ணிட்டு போகிறதே பெட்டர். ஓகேங்களா, சரி இதில் வந்து இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு டோட்டலி ஒரு கவுண்டர். ஓகேங்களா, இது எடுத்து இந்த சப்ளைலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அகெயின் செல் வந்து பண்ண போகிறோம். இதுதான் வந்து பிளான். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறது பெட்டர். ஓகேங்களா, இந்த ப்ளூ ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பியூரஸ்ட்டாக ஒரு செல் வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஎஸ்டி கேடில் நம்ம டெய்லியில் இங்கே சப்ளை வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் டெய்லியோட டிமாண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டான். ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணாலும் இந்த சப்ளையில் செல்லு தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் வீக்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு ட்ராவல் பண்ணுறான். அப்போது இந்த லோவை எடுப்பான். ஓகேங்களா, ஸோ டெய்லிக்கு போகிறோம். மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் வந்து பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சப்ளை மிட்டிகேஷன் 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேஷன், ரீஃபைன்மெண்ட் தானே இது, ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேஷன். ஸோ 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், மிட்டிகேட் பண்ணிட்டான். இது வந்து நமக்கு சப்ளை. ஓகேங்களா, இந்த சப்ளைலேருந்து நமக்கு செல் வந்திருக்கு. மார்க்கெட் அப்படியே கீழே வந்து இங்கே சோச் வந்து பண்ணிட்டான். நமக்கு மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல சோச் வந்து பண்ணிட்டான். இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து கீழே போயிட்டான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இங்கே இருக்க மேலே இருக்கக்கூடிய சப்ளை, பட் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து போயிட்டான். நோ ப்ராப்ளம், மார்க்கெட் கீழே போயிட்டு இப்போ ஒரு ட்ரெண்டை வந்து இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணியிருக்கான். டெய்லியில் இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணி இப்போ ஒரு ட்ரெண்டை வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கான். மார்க்கெட் எகெயின் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு வருவான். ஓகேங்களா, ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கு வருவான். அப்போது 15 மினிட்ஸில் நம்ம ஒரு கவுண்டர் வந்து எடுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து நம்ம பை பண்ணி இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டு சப்ளைலேருந்து செல் வந்து பண்ணலாம். பட் இந்த டிமாண்டில் கவுண்டர் ட்ரேடு வந்து நம்ம பண்ணணும். இந்த டிமாண்டில் கவுண்டர் ட்ரேடு பண்ணணும் அப்படின்னா கவுண்டருக்கு எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு எல்லோரும் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கவுண்டர் ட்ரேடு வந்து பண்ணணும். ஒரு நார்மலாக நீங்கள் பார்க்குற கன்ஃபர்மேஷன் இங்கே பார்க்கக்கூடாது, ஏன்னா இது கவுண்டர். இந்த இடத்துல டபுள் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பை வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து சேஃபஸ்ட் என்ட்ரி. ஓகேங்களா, சரி அடுத்தது நமக்கு இந்த க்ரீன் ஜோனுக்கு மார்க்கெட் வந்து பைன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டான், க்ரீன் ஜோனுக்கு வந்துட்டான். ஓகேங்களா, 4 ஹவர் 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். 15 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், லோ எடுத்துட்டான். அடுத்தது ஹையை சோச் வந்து பண்ணிட்டான். இங்கே லோ வந்து பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கு, மேலே சோச் வந்து பண்ணியிருக்கு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இன்டியூஸ்மெண்ட், மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் பண்ணிட்டான். பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகே, இதில் வந்து இதுலேயும் ஒரு நிறைய டிமாண்ட் வந்து இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு டிமாண்ட், ஹிடன் டிமாண்ட், இது ஒரு டிமாண்ட், அடுத்தது கீழே இருக்கக்கூடியது அதுவும் ஒரு டிமாண்ட். அப்போது இந்த டிமாண்ட்ஸில் வந்து பை வந்து பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 ஹவருக்கு போயிட்டு எந்த டிமாண்ட் பர்ஃபெக்டாக இருக்குன்றதை பார்க்குறோம். இந்த பிளாக் கலர் டிமாண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போது அதோட ஓவர்லாப் ஆகிற இந்த ஒரு டிமாண்ட் நமக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, அடுத்தது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இது ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி ஒர்க் ஆனாலும் அந்த அங்கே ஒர்க் ஆகக்கூடிய டிமாண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். ஓகேங்களா, ஸோ இல்லை மிட்டிகேட் பண்ணிட்டான். 1 மினிட்ல போயிட்டு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். கன்ஃபர்மேஷன் எங்கே பார்க்கணுன்னா இந்த ஹையில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா, சரி அப்போது இந்த டிமாண்டுன்றது கொஞ்சம் பவர்ஃபுல்லான டிமாண்ட். இதுக்கு வந்தானா நம்ம பை வந்து எடுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது
இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஸ்டில் வரல. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஏயுடி ஜேபிஒய் நமக்கு வீக்லியில் சப்ளைலேருந்து செல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி சப்ளையில் என்ன பண்ணிட்டான், பிரேக் வந்து பண்ணிட்டான். அப்போது இங்கே இந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருந்து மேலே போயிருக்கிற மூமெண்ட் டோட்டலாக லிக்விடிட்டி. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் இந்த லோவை அடிப்பான். அப்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் ஏதாவது ப்ளே ஆகுதான்னு பார்க்குறோம். ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹையை எடுத்திருக்கான் மந்த்லியில். ஓகேங்களா, இந்த ஹையை பாடி க்ளோஸே வந்து பண்ணியிருக்கான். அப்போது நமக்கு டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து டிமாண்ட். ஓகேங்களா, இந்த டிமாண்டுக்கு இந்த லோன்றது ஒரு இன்டியூஸ்மெண்ட். அப்போ எகைன் வீக்லிக்கு போவோம். வீக்லியில் இந்த லோ ஒரு இன்டியூஸ்மெண்ட். கண்டிப்பாக இந்த லோவை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், வீக்லியில் இருக்கோம், டெய்லிக்கு போயிட்டு டெய்லியில் இந்த சோர்ஸ் கொடுத்தா செல் பண்ண போகிறோம். டிமாண்டெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணாது, ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா, இங்கே சோர்ஸ் கொடுத்தா, டெய்லியில் சோர்ஸ் கொடுத்தா சப்ளை எடுத்து செல் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பிளான். இது டோட்டலாக மார்க்கெட் லிக்விடிட்டியாக எடுக்க போகுது. ஓகேங்களா, சரி. இது வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். இந்த 2 சப்ளைலையும் மார்க்கெட் வந்தானா செல் வந்து பண்ணலாம். இந்த சப்ளைக்கு வந்தால் செல் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா, மந்த்லி போங்க. மந்த்லியில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், பிஓஎஸ் 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 அடுத்தது ட்ராப் மூமெண்ட், சப்ளையில் மிட்டிகேஷன், வீக்லியில் கன்ஃபர்மேஷன். அந்த கன்ஃபர்மேஷன் சப்ளை இங்கே இருக்குது. அந்த சப்ளையில் போயிட்டு இப்போ கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்கான். இது இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். இந்த கண்ட்ரோல் எடுத்து தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே வந்திருக்கான். அப்போது அந்த கண்ட்ரோல் எடுத்ததுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் போகிறோம். டெய்லியில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, மேலே ஒரு சப்ளை இருக்குது. அப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற அதே 2 சப்ளை தான் இப்போ சப்ளை, சேம் அதே தான். இந்த 2 சப்ளையில் போயிட்டு நம்ம செல் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா, அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் பை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் டெய்லிக்கு வந்துட்டான். 4 ஹவரில் மிட்டிகேட் பண்ணிட்டான். 4 ஹவரில் மிட்டிகேஷன் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் நமக்கு இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. பட் இந்த டிமாண்டில் போயிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் பை பண்ணணும். வித்தவுட் கன்ஃபர்மேஷன் பை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு இது ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, வந்தானா எல்லாமே வந்து இப்போ பொசிஷனுக்கு வந்துருச்சு. இந்த டைம் வந்து இந்த வீக் வந்து நல்லா ட்ரேட் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டானா கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா, எல்லாம் கிட்ட வந்துட்டான். ஓகே, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஏதாவது வருது, லாஸோ ப்ராஃபிட்டோ ட்ரேடு கிடைக்கிது, பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டெய்லியிலேருந்து பை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 2 டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து டிமாண்டுக்கு இன்னும் வரல, வந்தானா பை ஆயிடுவான். அதுக்கு தான் வெயிட்டிங். 2 டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான என்ட்ரி வந்து இருக்குங்க. இப்போது நம்ம இந்த சப்ளைலேருந்து செல் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்தான், செல் எடுத்தான். சப்ளை எடுத்ததுனால 15 மினிட்ஸில் நம்ம ரீஃபைன்மெண்ட் வந்து எடுத்திருந்தோம். ரீஃபைன்மெண்ட் வந்து ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். அதனால நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த சப்ளை எடுத்திருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய சப்ளை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்தால் செல் பண்ணலான்னு வெயிட் பண்ணோம். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இந்த சப்ளைக்கு வராமல் அப்படியே மார்க்கெட் ஃபுல்லாக செல் வந்து போயிட்டான். ஓகேங்களா, இப்போ இந்த சப்ளை நம்ம ட்ரேடு போகக்கூடிய இருந்த சப்ளைவை ப்ளூவாக நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். இப்போ ரீபொசிஷன் 4 ஹவருக்கு வரோம். 4 ஹவரில் வந்து பார்த்தா பிஒய்ஸ் வந்து பண்ணியிருக்கான். இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இது ஆல்ரெடி நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்து வச்சுருந்தா அதே சப்ளையில் ஓவர்லேப் ஆகிருக்கு. அப்போது இந்த சப்ளை நமக்கு ஹைலி பொட்டன்ஷியலான சப்ளைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் வந்து பண்ணிவிட்டு மேலே சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுத்தோன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரும். இதிலேருந்து ஒரு பெரிய ட்ரேடு வந்து பிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ இதுதான் வந்து பிளான். நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ரிஸ்கில், அதாவது ஒரு $100 ரிஸ்கில் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000ஆவது இருக்கணும். 5,000 இல்லைனா 10,000ஆவது ப்ராஃபிட் இருக்க மாதிரி தான் நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா எல்லாமே வந்து வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வந்து இந்த க்ரீன் ஜோனுக்கு வரணும் டெய்லியில். ஓகேங்களா, ஸோ இந்த க்ரீன் ஜோனுக்கு வந்தானா நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, மார்க்கெட் இப்போ மேலே போகிற மாதிரி இருக்குது, அப்படி தான் இருக்கும். திடீர்னு கீழே வந்துட்டு மேலே போவான்.
ஸோ இந்த க்ரீன் ஜோனுக்கு வந்தோன்னா நமக்கு என்ட்ரி வந்து இருக்குது. ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்தோன்னா பை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வரட்டும், இந்த டிமாண்டுக்கு வரட்டும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துட்ருக்கு. பட் கவுண்டர் இதில் போயிட்டு ட்ரேடு பண்ண வேண்டாம். என்னோடய சஜஷன், ட்ரேடு வந்து பண்ண வேணாம். அப்படி பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவை ரிஜெக்ட் பண்ணுங்கள். இது ஹையே, இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். போயிட்டு நார்மல் கன்ஃபர்மேஷன் எஸ்எம்சியை யூடியூப்பில் கற்றுக்கிட்டு போய் அங்கே போய் கன்ஃபர்மேஷன் எடுத்திங்கன்னா ஒர்க் ஆகாது. எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். இந்த இடத்துல போயிட்டு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து பண்ணுங்கள். என்னோடய சஜஷன், செல் பண்ண வேண்டாம், பை பண்ணணும். 4 ஹவருக்கு வந்தானா இங்கே வந்தானா பை பண்ணணும். பை தான் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:51 வந்து ஆகுது. ஸோ சம் ஆஃப் த மூமெண்ட் வந்து நடந்திருக்கு. அது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ யூரோயிஸ்டில் நம்ம டிமாண்டுக்கு வந்து என்ட்ரி போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் டிமாண்டுக்கு வரல. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 15 மினிட்ஸில் ஒரு பை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம். ரைட்டா? இங்கே வந்து ஒரு டைரக்ட் என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். அது ரொம்ப மினிமமான ஒரு லாட் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு லாட் வந்து போட்டிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிடுச்சு, இப்போ வந்து இந்த இடத்துல பிரேக் வந்து பண்ணிடுச்சு. சரி, ஓகே. இப்போது மார்க்கெட் வந்து அடுத்த மூமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துலேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? சேம் அதே டிமாண்டுக்கு இப்போ மார்க்கெட் வந்துட்டுருக்கான். அடுத்தது இங்கே ஒரு டைரக்ட் என்ட்ரி வந்து போட்டு வச்சுருந்தோம். இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து வந்துட்டுருக்கான். இப்போ இந்த டைரக்ட் என்ட்ரியை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இப்போ செல் வந்து இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டும் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டும், ரைட்டா? இப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல செல் வந்து வந்திருக்கான். இந்த சப்ளை வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்ளைலேருந்து தான் மார்க்கெட் வந்து செல் வந்து வந்திருக்கான். ஸோ மார்க்கெட் இவ்வளோ ஃபோர்ஸாக செல் வந்து வரான் அப்படின்னா மார்க்கெட் வந்து டிமாண்டை பிரேக் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த டிமாண்டில் ஒரு கன்ஃபர்மேஷனும் இந்த டிமாண்டில் ஒரு கன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்து பை பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? சரி, அப்போது கீழே ஒரு க்ரீன் ஜோன் வந்து இருக்குது. ஓகேங்களா? இங்கே கீழே ஒரு க்ரீன் ஜோன் வந்து இருக்குது. அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ப்ளூ ஜோன் வந்து போட்டிருந்தேன். இதில் கன்ஃபர்மேஷனுக்கு மார்க்கெட் வரலாம். ஓகேங்களா? 2 டிமாண்டில் இருக்க கன்ஃபர்மேஷனுக்கு மார்க்கெட் வரலாம். அடுத்தது இந்த டிமாண்டுக்கு வரலாம். ஓகேங்களா? இப்போ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன், இது இவ்வளோ நாள் வந்து நான் வெயிட் பண்ணது மார்க்கெட் புல் பேக் நடக்கணும், இந்த டிமாண்டுக்கு வரணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதே மாதிரியே மார்க்கெட் புல் பேக் நடந்து கீழே வருது. ஓகேங்களா? சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூடியூப்லேயும் நான் சொன்னது என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிமாண்டில் இருந்து கன்ஃபர்மேஷன் தான் பார்க்க சொல்லியிருந்தேன். நான் வந்து என்ட்ரி மிஸ் பண்ணக்கூடாதுன்றனால ஒரு குட்டியாக ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். இதோட ரிஸ்க், இதோட லாஸ் அப்படின்றது பெரிய லாஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா? அதனால் நோ ப்ராப்ளம். சரி, இப்போது மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வந்துட்டானா கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ண போகிறோம். மார்க்கெட் இங்கேருந்து பை கொடுத்துட்டான் அப்படின்னா, இந்த 2 டிமாண்ட்லேருந்து பை வந்து கொடுத்துட்டான் அப்படின்னா ஒரு ஹியூஜ் பை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதில் கிடைக்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த இடத்துல. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மார்க்கெட் இன்னும் கீழே வரணும். இந்த டிமாண்டுக்கு வந்துட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பை வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, அப்போது இங்கே நடந்த எல்லாமே நமக்கு தேவையில்லை இனிமேல். இது வந்து எடுத்துருவோம். ரைட், அப்போது டிமாண்டுக்கு வந்தானா நம்ம பை வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, வேறு என்ன பண்ணியிருக்கான்? யூஎஸ்டிஜேபியில் என்ட்ரி வந்து நம்ம ட்ரை பண்ணல. இதுலேயும் என்ட்ரி நம்ம போகலை. நோ என்ட்ரி. இங்கே ஒரு என்ட்ரி வந்து பேசியிருந்தோம். ரைட்டா? கவுண்டரில் ஒரு என்ட்ரி வந்து பேசியிருந்தோம் 15 மினிட்ஸில். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ இதோட கன்ஃபர்மேஷன் நம்ம 5 மினிட் வந்து போனோம், அப்படியே 1 மினிட்டும் வந்து போனோம். ரைட்டா? இன்னும் நமக்கு டிமாண்டுக்கு வராமல் தான் இருக்கான். வந்தால் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணும். ஸோ இதில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஸோ 4 ஹவரில் யூஎஸ்டி கேட் நமக்கு இங்கேருந்து ஒரு பை வந்து சொல்லியிருந்தேன். ரைட்டா? இங்கே பை வந்து சொல்லியிருந்தேன். மார்க்கெட் பை வரல, ஆனால் மேலே போயிட்டுருக்கான். ஆக்சுவல் என்ட்ரின்றது செல்லில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவல் என்ட்ரி செல்லில் இருக்குது. இங்கே இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா? இந்த சப்ளைலேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து, அதாவது இந்த டிமாண்டுக்கு வராமல் சப்ளைக்கு போயிட்டோன்னா சப்ளைலேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஏன்னா சப்ளைலேருந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு செல் என்ட்ரி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ அதுக்கு தான் வெயிட்டிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணி நமக்கு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தான். நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் வரதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்டுக்கு வந்தால் கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி, இப்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கலாமா? இங்கே டிமாண்ட் வந்து இருக்குது. 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் ரீஃபண்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு மிட்டிகேட் பண்ணுறான்.
ஃபஸ்ட்டு ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். அதனால் 1 மினிட் போகும். 1 மினிட்ல ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கா? நோ கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் கீழே போகிறான், கன்ஃபர்மேஷனே பண்ணலை. இப்போ 5 மினிட் வந்து போகும். 5 மினிட்ல வந்து பார்த்தா நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் ரெண்டுமே ஃபெயிலியர். ஓகேங்களா? இப்போ நமக்கு 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். இங்கே என்ன பண்ணியிருக்கான்? கன்ஃபர்மேஷன் அப்படின்றது எங்கே இருக்குது? நமக்கு இந்த ஹையாவது பிரேக் பண்ணணும், அப்போ தான் கன்ஃபர்மேஷன். சரி, இப்போ 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் என்ன ஆகிடுச்சு? பிரேக் ஆகிடுச்சு. ரைட்டா? இந்த டிமாண்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துருவோம். நமக்கு இந்த இடத்துல ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனே கிடைக்கல. அதனால் நமக்கு என்ட்ரி இல்லை. இப்போது இந்த லோவை இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கான். அகைன் 4 ஹவர் வந்து போவோம். 4 ஹவரில் இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து இந்த டிமாண்டை ஃபெயில் பண்ணாமல் 15 மினிட்ஸில் இந்த ஹையை எடுத்தால் நமக்கு பெரிய பை ஆர்டர் வந்து கண்டிப்பாக இருக்கும். பை வந்து எடுத்துடலாம். அதே 4 ஹவரில் இந்த டிமாண்டை மார்க்கெட் வந்து 4 ஹவர் பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஹண்ட் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு நல்ல ஹண்ட் வந்து நடந்துருச்சு. இப்போ இந்த ஹண்ட் நடந்துட்டு 4 ஹவரில் இந்த டிமாண்டை பாடி க்ளோஸ் பண்ணாமல் 15 மினிட்ஸில் இந்த ஹையை எடுத்துட்டான் அப்படின்னா நமக்கு பை வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இப்படி மார்க்கெட் இங்கே இப்படி போயிட்டு இப்படி வந்து டிமாண்டில் இருந்து மார்க்கெட் வந்து இப்படி போகும். இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். நல்லா பார்த்துங்க. இந்த 4 ஹவர் டிமாண்டை பாடி க்ளோஸ் பண்ணாமல் மேலே போகும். அப்போ தான் நமக்கு வந்து பை வந்து இருக்குது. ரைட்டா? சரி, நமக்கு இதுலேயும் என்ட்ரி கிடைக்கல, எஸ்கேப் ஆயாச்சு. ஓகே, இதில் டிமாண்ட்லேருந்து பை இருக்குது, டிமாண்டுக்கு வரல. இது வந்து சோச் பண்ணணும், டெய்லியில் சோச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சோச் வந்து பண்ணலை. இது சப்ளைலேருந்து என்ட்ரி இருக்குது, சப்ளைக்கு இன்னும் போகலை. இங்கே என்ன நடந்திருக்கு? டெய்லியோட டிமாண்ட் 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டோம். ஸோ 15 மினிட்ஸ் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? எல்லாமே கன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் டிமாண்டுக்கு வந்திருக்கான். 5 மினிட் போகிறோம், 5 மினிட்ல போயிட்டு ரீஃபண்ட்மெண்ட் எடுக்கிறோம். 1 மினிட் போகிறோம், 1 மினிட்ல எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. மார்க்கெட் 5 மினிட் வந்தான், 15 மினிட்ஸ் வந்தான், அப்படியே வந்து பிரேக் வந்து பண்ணிட்டான். ஸோ இது வந்து ஃபெயிலியர். நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துச்சா பைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ கன்ஃபர்மேஷன், நமக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணலை. ஓகே, இப்போது இந்த லோவை வந்து என்ன பண்ணியிருக்கான்? இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இப்போது டெய்லியோட டிமாண்ட் 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸ். எகன் 15 மினிட்ஸ்க்கு நம்ம வந்தாச்சு. 15 மினிட்ஸில் மறுபடியும் இந்த ஹையை போய் பிரேக் பண்ணால் நமக்கு மறுபடியும் பை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபுல்லாக லிக்விடிட்டி அடிச்சிட்டான். இப்போ மேலே போயிட்டு இந்த சோச் பண்ணனா பை வந்து ட்ரை பண்ணலாம். நமக்கு 4 ஹவரில் இந்த அதாவது 4 ஹவர் கிடையாது, டெய்லியில் இந்த டிமாண்டை பாடி க்ளோஸ் பண்ணாமல் மேலே போகிறோம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். 4 ஹவரில் இந்த டிமாண்டை பாடி க்ளோஸ் பண்ணாமல் மேலே போகிறோன்னா நம்ம 15 மினிட்ஸில் ட்ரேட் வந்து பண்ணலாம். 15 மினிட்ஸில் கிடைக்கிற டிமாண்ட்லேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் 5 மினிட் 1 மினிட்டுக்கு போயிட்டு நம்மளோட டிபியை வந்து இந்த ஹையில் செட் பண்ணுறதுனால நமக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்க முடியும். இப்போ தான் வந்து பிளான். ஸோ இங்கே நம்ம ஒரு பிளான் வந்து போட்டிருந்தோம். இந்த பிளானும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ இதனால தான் கன்ஃபர்மேஷன் எப்பயுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். இது டிமாண்டுக்கு வரல. ஓகே, அடுத்தது இது சப்ளைக்கு போகணும். சப்ளைக்கு போனால் ட்ரை பண்ணலாம். இது வந்து டிமாண்டுக்கு வரணும். டிமாண்டுக்கு வந்தால் ட்ரை பண்ணலாம். இது நமக்கு இந்த டிமாண்டுக்கு வரணும், வந்தால் ட்ரை பண்ணலாம். ஓகே, நமக்கு எங்கேயுமே லாஸ் இல்லை. நான் ஒரு டைரக்ட் என்ட்ரி வந்து கோல்டில் போட்டிருந்தனால ஒரு சின்ன லாஸ் தான், நோ ப்ராப்ளம் அது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன டார்கெட் அப்படின்னா இந்த டிமாண்டுக்கு எப்படியாவது வந்தானா கன்ஃபர்மேஷன் பார்த்து அதில் எடுக்கக்கூடிய பையன்றது ரொம்ப பெரிய லெவலில் கம்ப்ரெஸ் பண்ணி எடுத்துடணும். பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிச்சிடணும். கோல்டில் எப்படியாவது இந்த என்ட்ரியை விடாமல் பிடிக்கணும். இப்போ அதுதான் வந்து என்னோட இப்போ டார்கெட்டாக இருக்குது. வந்துட்டானா இது எப்படியாவது பிடிச்சிடணும். இந்த என்ட்ரிக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம். இது கிடச்சிச்சுன்னா விடக்கூடாது. ஓகேங்களா? பிடிச்சிடணும். இந்த 2 டிமாண்ட் பிரேக் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் ஜோனுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுலேயும் நமக்கு நல்ல என்ட்ரி வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, 4 ஹவரில் நமக்கு மேலே ஏதாவது சப்ளை எடுத்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இது ஃபெயிலியர் பண்ணியிருக்கான். இங்கே ஒரு சப்ளை எடுத்திருக்கான். இந்த சப்ளைன்றது நமக்கு ட்ரெண்டியான சப்ளைவான்னு பார்த்தீங்கன்னா நோ, இதில் வந்து அவ்வளோ பெரிய சப்ளை வந்து கிடையாது.
ஓகே, இது வந்து 15 மினிட்ஸில் இதுவும் வந்து என்ன பண்ணியிருக்கான்றத பார்க்குறது பெட்டர். 15 மினிட்ஸில் நமக்கு இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணியிருக்கான். ஓகே, ரீஃபண்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணியிருக்கான். அதனால் 15 மினிட்ஸில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் அப்படின்னா அதே இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் தான் நமக்கு செல் வந்து இருக்குது, ரைட்டா? ஸோ மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணி இதையும் வந்து ஃபெயிலியர் பண்ணியிருக்கான். அப்போது நமக்கு பைக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? அதனால் நம்ம 4 ஹவர் கிடையாது, 5 மினிட்ஸில் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த 2 டிமாண்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டும் ஃபெயிலியரும் பண்ணலாம், ஓகேங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கீழே ஒரு க்ரீன் ஜோன் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது, இதுவும் ஒர்க் ஆகலாம், ஓகேங்களா? அதனால கன்ஃபர்மேஷன் பாருங்கள். தப்பான என்ட்ரினா மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணாது, ஃபெயிலியர் பண்ணிடும், நமக்கு என்ட்ரியே கொடுக்காது, நம்ம எஸ்கேப் ஆகிடலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து மூமெண்ட்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். நீங்கள் இந்த யூடியூப்பில் பார்த்துட்ருக்கிற வீடியோஸ், இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா திஸ் யூடியூப் சேனல் இஸ் வெரி வெரி ஒர்த் இட். ஃப்ரீ எஸ்எம்சி லேர்னிங் இயர் அந்த மாதிரி ஏதாவது வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் லைக்லாம் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க, பண்ண மறந்துடாதீங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. எல்லோரும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.